விமர்சனங்கள். இந்த விமர்சனங்கள் நம்ம எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா அதை யோசித்து அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது யார்கிட்ட இருந்து வேணாலும் வரலாம். நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வரலாம், நம்ம பழகினவங்க கிட்ட இருந்தும் வரலாம், நமக்கு தெரியாதவங்க கிட்ட இருந்தும் வரலாம். இந்த விமர்சனங்கள் நமக்கு அநேக மன உளைச்சல்களை நமக்கு கொண்டு வரும். இதனாலே நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம செயல்படுத்த நினைத்த காரியங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம என்ன யோசிப்போம், நம்மளால இந்த காரியம் செய்ய முடியாது, இவ்வளவு பேர் இவ்வளவு சொல்றாங்களே, நிச்சயமா என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்னா, அந்த நம்ம செய்ய நினைத்த காரியத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். நமக்குள்ளே நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, நமக்கு இதுல ஃபெயிலியர் தான், சக்சஸ கண்டிப்பா நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைச்சுக்குவோம். இன்னைக்கு இந்த விமர்சனங்கள் இருந்தாலும் இதை வைத்தே நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிவு தான். இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. விமர்சனங்களை குறித்து நம்ம எந்த விதத்திலையும் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். இப்போ நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். இப்போ ஒரு சிலர் இந்த விமர்சனங்கள் பாத்தீங்கன்னா, படிக்கிற ஸ்கூல்ஸ்ல இருந்து வேலை பார்க்குற ஒவ்வொரு இடத்துல இருந்து கூட ஒவ்வொருத்தருக்கு நமக்கு வரலாம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னால எல்லாம் இதை செய்யவே முடியாது. இன்னும் ஒரு சில இழிவான வார்த்தைகளை கொண்டே நம்மளை விமர்சனம் செய்வாங்க. எப்படி சொல்லுவாங்க, நீ எல்லாம் வேஸ்ட், நீ போடுற எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட், நீ எதுக்குமே யூஸ்ஃபுல்லாவே இல்லை, நீ செய்யற ஒரு ஒரு காரியமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளால அதை செய்ய முடியாது. இதனால கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையுமே முன்னேறாம முடியாம நம்மளால போயிடும். ஸோ இந்த விமர்சனங்களை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. அந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய திறமைக்கு எதிராக வீசப்படக்கூடிய ஒவ்வொரு கற்கள், ஒவ்வொரு கல்லும் தான் அந்த விமர்சனமும். நமக்குள்ள ஒரு திறமை இருக்கலாம். ஒரு சிலருக்கு நல்ல பாடுற திறமை இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய திறமை இருக்கும். நல்ல ஓவியம் வரைவாங்க, படிக்கணும்னு நினைச்சு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு எதிராக கூட விமர்சனங்கள் வரலாம். வேலை பார்க்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களை எஃபர்ட் போட்டுட்டு இருப்பீங்க, அதுக்கு கூட ஆப்போசிட்டா பேசுவாங்க. நீ என்ன போட்டாலும் எஃபர்ட் பண்ணாலும் உன்னால அடுத்த பொசிஷனுக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டான விமர்சனங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அந்த விமர்சனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வீசப்படுகிற ஒவ்வொரு கல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்க சொன்னேன். இப்போ நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம், சரிங்களா? நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நமக்கு எதிராக வீசப்படக்கூடிய கற்கள் ஒவ்வொன்னையும் நம்ம அந்த கல்லு நம்ம மேல படுற மாதிரி நின்றுகிட்டே இருந்தோம்னா அதனால நமக்கு காயங்கள் தான் வரும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த விமர்சனங்கள் அப்படிங்கிற கல்லு நம்ம மேல விழாதபடிக்கு அந்த இடத்துல இருந்து நம்ம ஒதுங்கி நிக்கணும். அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும், ஒதுங்கி நிக்கணும். அப்படி ஒதுங்கி நிற்கும் போது அந்த வீசப்படும் விமர்சனங்கள் நம்ம மேல விழுந்து காயமாகாது. அது ஒரு குவியலாக அந்த கற்குவியல் விழுந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? அதையே நம்ம பாக்குறோம். அதை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன யோசிக்க கூடாது அப்படின்னா, இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருக்கே, இதைய தாண்டி நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நான் போய் சக்சஸ் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதிராக வீசப்படும் ஒவ்வொரு கல்லையும் எடுங்க, ஒவ்வொரு விமர்சனங்களையும் எடுங்க. எடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க அதை பில்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு படிக்கற்களாக அதை நீங்க என்ன செய்யுங்க, அழகா அடுக்கி வச்சு ஒரு படிக்கல்ல போல நீங்க மாத்த முயற்சி பண்ணுங்க. அதை விடுத்து அந்த விமர்சனம் அப்படிங்கிற கற்களை எல்லாம் நீங்க தடை கற்களாக பாத்தீங்கன்னா உங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. உங்களால நிச்சயமா செய்ய முடியாது அப்படிங்கிறத நீங்களாகவே நினைச்சுக்கவும் கூடாது. சோ அந்த கற்களை, விமர்சனங்கள் அப்படிங்கிற கற்களை நீங்க தடை கற்களாக எண்ணாமல் ஒவ்வொரு விமர்சனங்களையும் ஒரு ஒரு படிக்கல்லாக ஏறி அந்த விமர்சனங்கள் மேலேயே நீங்க ஏறி வாங்க. அப்படின்னு என்னன்னா, உங்க முயற்சிகளை நீங்க கைவிடக்கூடாது. அந்த ஒவ்வொரு ஸ்டெப் ஏறது பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி. இப்ப விமர்சனங்கள் அப்படிங்கிற கற்களை படிக்கெல்லாம் மாத்த சொல்லிட்டேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஸ்டெப்ஸ் கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கெல்லாம் என்னென்ன வேணும், நமக்கு கண்டிப்பா வாட்டர், தண்ணி வேணும், சிமெண்ட் வேணும், மணல் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம ஒரு ஸ்டெப்பை பில்ட் பண்ண முடியும். ஒரு படிக்கல்ல நம்ம கட்ட முடியும் ஒரு இடத்துக்கு ஏறி போவதுக்கு. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா 3 முக்கியமான வாசகங்கள். அததான் நம்ம மனசுல என்னைக்குமே அதை மறக்காம சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், ஐ வில் சக்சீட். அப்படின்னா என்னன்னா, நான் சிறந்தவன், என்னால் முடியும், கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைவேன் அப்படிங்கிற இந்த 3 வார்த்தைகளை நிச்சயமா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, நமக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசுறாங்களோ, நம்மளுக்கு எதிராக யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும். இப்படி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள்
நீங்க அந்த படி கற்களை, விமர்சனங்கள் அப்படிங்கிற கற்களை ஏறி ஒரு நாள் புகழின் உச்சிக்கே நீங்க போய் நிற்பீங்க. அப்போ உங்களை விமர்சித்தவங்க எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு உயரமான நிலையில, புகழ் அடையிற நிலையில நீங்க போய் உச்சியில நீங்க நிற்பீங்க. அதனால உங்களை விமர்சனம் பண்றவங்களை குறித்து கவலைப்படாதீங்க. அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே, எதை நினைத்து நம்ம கவலைப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும். நம்முடைய முயற்சியை கைவிடக்கூடாது. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால விடாமுயற்சியுடன் விமர்சனங்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி நம்ம தான் என்ன செய்யணும், இந்த வாழ்க்கையில முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும். தடைக்கற்களாகவே நினைச்சிட்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்மளால முன்னேறாம முடியாது. ஆகையால் விடாமுயற்சியுடன் விமர்சனங்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி விஸ்வரூப வெற்றியடைய என் வாழ்த்துகள்.